ஷேய் எப்பா பெஸ்ட்டோ பிரமா நல்லா கேட்டுக்கோப்பா. அரசியல்வாதிக்கு பேப்பர் நக்க போட்டாரா எப்பா என்னப்பா பத்திரப்பதியில் உட்காந்துட்டாரு. இப்போ பாரு என்ன நடக்குன்னு பாரு. அது அவர் ஒத்தையில் தூக்கி எறிவார்ப்பா. நீங்கள் போய் அள்ளி சட்டிக்கு சுடுகாட்டு எரிப்புக்கும் நீங்கள் கொஞ்சம் காவாசி கிடக்கிறத அமுக்கி விட்டு சுடுகாட்டுக்கு அனுப்பிடுங்க. போய் ஏமங்காலத்துக்கும் எட்ட நாட்டு சனீஸ்வரி ஆமாண்ணே இவங்க நீங்கள் 6 பேரும் எல்லாம் போய் எல்லாம் 10 பேர் 15 பேர் இருக்கீங்க. போய் கொஞ்சம் அமுக்கி விட்டு கொண்டு போயிருக்குது. கடைசி கட்டம் என்னப்பா அது வெளிநாட்டிலப்பா நல்லா இருக்குமா? அது தட்டிகிட்டே இருப்பார். அதான் வெளிநாடு முடிச்சாச்சுலப்பா. வெளிநாடு சுத்தமாக சைவர் ஆக்கிடுவார். இப்போ டெல்லி டு தமிழ்நாடு தான் நம்ம கணக்கு. தமிழ்நாடு டு டெல்லி தான் நம்ம கணக்கு. இப்போ தமிழ்நாடு தான் நமக்கு மெயின் கணக்கு மெயின் சுவிட்சு தமிழ்நாடு தான். புரியுதா? தமிழ்நாடு தான் நமக்கு மெயின். ஏன்னா தமிழ்நாடு 13 செயலராக 13 கம்பி போட்டிருக்காரு. இதில் கொண்டு போய் அடைக்கணும். அதுதான் நமக்கு நம்மளுடைய பக்க பலங்கள். நம்ம வானரப்படைகள் எடுத்து அள்ளி கொண்டு போய் திணிக்கிற பக்க பலவங்கள் உள்ள கணக்கு இதுதான் நமக்கு. தமிழ்நாடு தான் நமக்கு மெயின். மற்றதெல்லாம் சுச்சிப்பி செகண்டில் அடங்கிடுவான், செகண்டில் ஓடி போயிடுவான், செகண்டில் ஐயோ விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம், கடவுள் ஐயா கொடுத்துருக்காரு, இதுக்கு மேலே நம்ம ஆட்டினோம்னா நம்மளை கொண்டு விடாருன்னு மற்ற மாநிலம். இப்போ தமிழ்நாட்டுக்காரன் மூளையை திரிப்பான். தமிழ் வார்த்தை பேசுகிறது அப்படியே உட்காந்து திரிப்பான். பொண்டாட்டி மார்கிட்ட திரிப்பான். வெளியில் போகிறது போக்குவரத்துலேயும் திரிப்பான். ஆண் பெண் அதுக்கு மேலே திரிப்பான். பேப்பருக்கு காகித பேப்பருக்கு திரிப்பா. ஓடுவா, ஆடுவா, பாடுவா, ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுவா. இதுதான் தமிழ்நாடு உள்ள பண்பாடுகள். புரியுதா? குட்டுப்புள்ள கொடுத்து உள்ள செயலறையில் தள்ளுவார். அதான் கணக்கு. ஏப்பா பஞ்சாயத்து போட்டு வார்டு வரைக்கும் இப்போ நக்குதல் போட்டாச்சு. இப்போ அவன் ஆஃபீஸ் மாதிரி போட்டு 4 காலை சேரில் தூக்கி போட்டு உட்காருதான். ஆனால் கரெக்டாக 10 மணிக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுகளில் போய் தட்டுதான். என்னன்னு கேட்டால் ஓட்டு முத்திரை போடுங்க, இந்த இதுக்கு போடுங்க, நாங்கள் காகித பணம் பேப்பர் தரோம். அதே மாதிரி நீங்கள் காலையில் கழிக்கிற நேரத்தில் நாங்கள் 4:30 5 மணிக்கு வாரோம், தொடச்சி நாங்களே சாப்பிட்டு போயிருந்தோமுங்க. இப்போ இப்படி வரோம். கணக்கு நம்ம நேற்று விட்ட கணக்கு இப்படி விட்டோம். இப்போ என்ன சொல்லுதான், நாங்களே உங்களுக்கு தொடச்சி க்ளீன் பண்ணி நாங்கள் நக்கிட்டு போயிருந்தோமுங்க. கீழே வார்டுலேருந்து மேலே முதலமைச்சர்லேருந்து டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி அனைத்து அரசியல்வாதி பூரா தொடச்சி நக்கிட்டு போயிருந்தோமுங்க. ஜனநாயகத்தை கூப்பிட்டு அப்படி தான் நம்ம பிளான் போடணும்னா இப்படி தான் செய்யணுங்க. உட்காந்துட்டான்ப்பா, சேரை போட்டு உட்காந்து இப்போ நம்ம இப்படி தான் செய்யணும். வீடாக போய் நம்ம அதுவும் ஓட்டு கேட்க உட்காருதான்ல, அவன் பொண்டாட்டி சேர்த்து கூப்பிட்டு போகிறான். உள்ளே கூப்பிட்டு போனால் அப்புறம் அவன் ஒருத்தன் ஒரு மாதிரியாக இருந்தால் நினைவான், அவன் கொஞ்சம் நக்கிட்டு விடுவான். பரவாயில்லையே எப்போ ஓட்டு போடுறதுக்கு ஜனநாயக ஓட்டு வாங்குறதுக்கு என்ன நாள் அரசியலாக செய்வான். அவன் பொண்டாட்டி மாதிரில கூப்பிட்டு போவான். என்ன கெடாமத்த போறியா, அமர்த்திக்கோ, எனக்கு ஓட்டு மட்டும் கரெக்டாக போடு பார்த்துக்கோ அப்படிமா. கெடாமத்து என்ன தெரியுமா? ஆடு மாடு கோழி பறவைகளை விவசாயத்துக்கு கெடாமத்துவாங்க. சாணம் போட்டால் தான் விவசாயம் விளையும். இவன் இப்போ மாற்றி அமைச்சு கெடாமத்தி காகித பேப்பருக்கு பூமி அழிக்கான். புரிஞ்சு படிச்சிருக்கானா படிப்பு புரிஞ்சு பாரு. இந்த காமுட்டா பேக்கெலாம் சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் இந்த ஓட்டு முத்திரை கேட்டு போகிற கலவைக்கெலாம் அறிவு வராது. இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு யோசிப்பான். படித்தவன் உட்காந்து யோசிப்பான். ஆகா இப்படி போடுதாரு கடவுள் அப்படிமா. முக்கால் சத்தியம். எப்பா என்னப்பா அது பத்திரப்பதிவு ஒரு பத்திரப்பதியில் நோண்டிட்டாரா எல்லா பத்திரப்பதியும் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். அங்கே தானே குடிமி பிடி இருக்குது. எல்லா ஜனநாயகம் ஓட்டு போடுறத பூரா குடிமி பிடியை பிடிச்சி வச்சுருக்காருல பத்திரப்பதிவு மெயின் சுவிட்சு அதான்ட்டார். தூக்கி அடிக்கல பருமுட்டை ஐட்டம் பூரா உள்ளே போவான். திமுறா போவான், ஒட்டம்பை காட்டுவான், அப்படியே குளிக்கிட்டு போவான். எப்படி இந்த பேப்பர் வச்சு சீட்டு விளையாட்டு மாதிரி விளையாடுதானா? சீட்டு கட்டு மாதிரி விட்டு பாழாக்கிட்டான். முட்டாப்பே கேடுகட்ட முட்டாப்பே. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா.